அல்லேலூயா. சரி, நம்ம ஒரு வசனத்தை இந்த சங்கீதம் 18 வாசிக்கலாம். 18வது அதிகாரம் 19, 20வது வசனங்களை வாசிக்கலாம். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நம்ம 19ல் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், அவர் என்னை விசாலமான இடத்தில் கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடினால் என்னை சொல்லுங்க தப்புவித்தார் அப்படின்னு சொல்றார். இந்த சங்கீதக்காரனாகி தாவீது சொல்றார், கர்த்தர் என் மேல் எப்படி இருக்கிறார்? சொல்லுங்க, பிரியமாய் இருக்கிறார். அவர் மேல அவர் பிரியமாய் இருந்ததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிளா கொஞ்ச நேரம் நான் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அவர் மேல அதாவது தாவீது மேல ஆண்டவர் பிரியமாய் இருந்ததற்கு என்ன காரணம்? நம்ம இந்த சங்கீதத்தினுடைய துவக்கத்தில் பார்க்கும்போது ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம், கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினார். ஆமென். முதல்ல அந்த தலைப்பு, அந்த வசனத்துக்கு முன்னாடி ஆமென். கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளில் பாடினது. அந்த வனாந்தரத்திலே அவனை துரத்தி கொண்டு போகிறான் சவுல். தன் மாமனாகிய சவுல் இவனை துரத்தி வனாந்தரத்திலே கொலை செய்யும்படியாய் துரத்தி கொண்டு போகும்போது சில நேரங்களில் நெருங்கி பிடிக்க கைக்கு எட்டுகிற அளவுக்கு வந்துருவாங்க. அப்பொழுது கர்த்தர் அற்புதமாக அவனை தப்புவிப்பார், அவனுடைய கைக்கு இவனை விடுவிப்பார். அப்பொழுது பாடின பாட்டு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படி ஏன் அவனை தப்புவித்தார், ஏன் அவனை விடுவித்தார் அப்படின்னா அதுக்கு தான் அங்கே பதில் சொல்றாரு, என் மேல் பிரியமாயிருந்தபடி. என் மேல் தேவன் எப்படி இருக்கிறார் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. பிரியமாயிருந்தார். ஏன் பிரியமாயிருந்தார்? தாவீது அவருக்கு எப்படி பிரியமாயிருந்ததுக்கு காரணம் என்ன? சவுலை ஆண்டவர் பிரியப்பட்டு தானே ராஜாவாய் மாற்றினார். அவன் மேல் ஏன் பிரியமாய் இல்லை? தாவீது சின்ன பையனா இருந்தான், அவன் மேல ஏன் பிரியம் வச்சாரு? நம்ம மேல எப்படி இருக்கிறாரு? ஆண்டவர் உங்க மேலையும் என் மேலையும் எப்படிப்பட்டதான நினைவுல எப்படிப்பட்டதான நிலைமையில இருக்கிறார். அல்லேலூயா. 20 சொல்றாரு, கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக. சொல்லுங்க, கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். நீங்க சொல்றாரு மேல பார்த்தா விடுவித்தார்னு. முந்தின வசனத்தில் என்ன சொல்றாரு? தப்புவித்தார். இங்க சரி கட்டினார். அல்லேலூயா. என்னதை சரி கட்டினாரு? நான் எப்படி நீதியா என் நீதியில அவர் சொல்ற கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார்னு இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். பிரச்சனை, போராட்டம், பாடு எல்லாருக்கும் வரத்தான் செய்யுது. ஆமென். சவுலுக்கு வராம இருந்ததா? சவுலுக்கு வராம இருந்ததா? இல்ல உங்களுக்கு வராம இருக்கா? எனக்கு வராம இருக்கா? எல்லாருக்கும் வரத்தான் செய்யுது. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா யார் மேல தேவன் பிரியமாய் இருக்கிறாரோ அவர்களைத்தான் தப்பு வைப்பார். சில பேருடைய போராட்டங்களுக்கு, சில பேருடைய பிரச்சனைகளுக்கு, சில பேருடையதான வாழ்க்கையில
தொடர்ச்சியா அந்த பிரச்சனையிலேயே உழண்டுக்கிட்டே விடுதலையே பெற முடியாம இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா கையில சுத்தம் இல்லை. கையில சொல்லுங்க, கையில என்ன இல்லை? சுத்தம் இல்லை. அங்க சொல்லப்பட்டிருக்கு நீதி இல்லை. அவர் சொல்றார் என் நீதிக்கு தக்கதாக. என்ன நீதி? அவர் அப்படி என்ன நீதி செய்தார்? அவருடைய கையில என்ன சுத்தம் இருந்தது? அவர் மேல் பிரியப்படுவதற்கு, தாவீது மேல் கர்த்தர் பிரியப்படுவதற்கு என்ன இருந்தது அவரிடத்துல அப்படின்னா, நீங்க கொஞ்சம் அடுத்த வசனங்களை வாசிங்க. 21. கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன். எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பாருங்க. ஏனெனில் கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன். 18, 21 தானே? இங்க என்ன மாறி இருக்குது? ரைட், ஏனெனில் வராதே. சரி, கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவன் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்றான். என்னங்க நீதி? கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு என்ன செஞ்சாரு சொல்லுங்க. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக பதிலளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக என்னை என்ன செஞ்சாரு? சரி கட்டினார்னு சொன்னவர். அதான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான அவர்களுக்கு அந்த எபிரேயர்கள் அல்லது யூதர்களுக்கு கொடுத்ததான வழிகள், இதை இப்படி நீங்க நடக்கணும் செய்யணுங்கிறத அவன் கை கொண்டு வந்தான். ஆமென் சொல்லுங்களேன். தாவீது வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருக்கும் போது, சின்ன பையனா வீட்டை விட்டு துரத்தப்பட்ட அவனுடைய சரித்திரமெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவன் வீட்டிலேயே அற்பமாக எண்ணப்பட்டவனாய், மகன் என்கிற ஸ்தானத்தை விட்டு ஒதுக்கப்பட்டவனாய் 8வது பிள்ளையா இருந்திருக்கான். யாரு? தாவீது 8வது பிள்ளை. இவங்க அம்மா வேறவ, மற்ற பிள்ளைகளுடைய அம்மா வேறவ, தாவீதுடைய அம்மா வேற. அல்லேலூயா. அதனால அவ அது என்ன சொல்றது, மற்ற பிள்ளைகளோட சேர்க்கக்கூடாத அளவுக்கு அவனை ஒதுக்கி வைத்திருந்தார்களாம். அதனாலதான் அவனை என்ன செஞ்சிட்டாரு அவங்க அப்பா, இவ்வளவுதானா அவன் பிள்ளை அப்படின்னு கேட்கிற அளவுக்கு 7 பேரையும் நிப்பாட்டி இருக்கான். ஆனா இன்னொருத்தன் இருக்கிறதையே மறந்துட்டான். மனுஷர்களால மறக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு தாவீது அவங்க அப்பாவுக்கு நீங்க கவனிச்சீங்கன்னா வேலைக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தாவீதுனுடைய அப்பா யாரு? ஈசாய். ஈசாய்க்கு வேலைக்காரங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆடு மேய்க்கிறதுக்கு யார் அனுப்புவாங்க? வேலைக்காரங்க இருந்தா வேலைக்காரங்களை தான் அனுப்புவான். ஆனா இவன் மகன் அனுப்பியிருக்கிறான். நீங்க அவங்க அண்ணன் சொல்லுவான் பாத்தீங்களா, அந்த 17ஆம் அதிகாரத்துல, அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டு வந்தாய்? அவன் அண்ணன் கேட்பானா? இல்லை, நம்ம கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் ஆடுதேன், அந்த கொஞ்சம் ஆடை நீ வனாந்தரத்தில் மேய்க்காம நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்கும்போது வேலைக்காரர் வசத்தில். ஆமென் சொல்லுங்களேன். வேலைக்காரர்கள்லாம் இருக்கும்போது இவன் ஏன் ஆடு மேய்க்கிறான் அப்படின்னா, இவனை ஒரு வேலைக்காரன்ல ஒரு வேலைக்காரனாத்தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வீட்டில் வச்சிருந்திருக்கிறாங்க. மனிதர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டவன், மனிதர்களால் மறக்கப்பட்டவன், ஆனால் தேவனால் சிநேகிக்கப்பட்டவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கவனிங்க, கொஞ்ச நேரம் நிமிர்ந்து பார்த்து கொஞ்சம் வசனம் வாசிக்கும் போது, வசனம் சொல்லும் போது நம்மளுடைய கவனம் இங்க இருக்கணும். ஆனா அவன் சொல்றான், கர்த்தருடைய வழிகளை நான் கை கொண்டு வந்தேன். ஆமென். அவங்க வீட்டில் அண்ணன் தம்பியை மொத்தம் எத்தனை பேர்? 8 பேர்ல இவன் 8வது ஆளு. 7 பேர் பெரிய பெரிய ஆட்களா இருக்கிறாங்க. ஆனா அவங்க மேல எல்லாம் தேவன் பிரியமா? ஆனா மனிதர்களுக்கு முன்பதாக அவர்கள் உயர்ந்தவர்கள், இராணுவத்தில் பணியாற்றுகிறவர்கள். அவங்கள 3 சகோதரன் அவங்க 3 பேருடைய பெயர் இருக்கிறது.
அவர்கள் 3 பேரும் இராணுவத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவங்கெல்லாம் உடல்வாகு நல்ல பலம் வாய்ந்தவர்கள், செழிப்பானவர்கள், தகப்பன் தாய்க்கு ரொம்ப பிரியமாக நடந்து கொண்டவர்கள். ஆனால் தேவனுக்கு பிரியமாய் சொல்லுங்க இல்லை. அவங்கள குறித்து ஆண்டவர் சொல்லவே இல்லை. 7 அண்ணன்மார்கள், ஆனால் 7 பேரும் தேவனுக்கு பிரியமாக இருந்ததாக சரித்திரம் இல்லை. இவன் வீட்டை விட்டே துரத்தப்பட்டவன், வீட்டில் ஒரு பொருட்டென்று எண்ணாதவன். ஆனால் கர்த்தரால அவன் இருதயத்தை பார்க்கும்போது இவனுடைய இருதயம் தான் எனக்கு ஏற்ற இருதயமாக இருக்குன்னு ஆண்டவர் சொன்னார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால இன்னைக்கு மக்கள் மத்தியில் நமக்கு எப்படி இருக்குன்னா, 4 பேர் பார்த்து நம்மளை என்ன செய்யணும், 4 பேர் பார்த்து நம்மளை புகழணும், நமக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் வேணும், அந்தஸ்து வேணும், ஒரு நல்ல உயர்வான பதவி வேணும், நல்ல ஒரு வேலை இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மளை மதிக்கணும், கர்த்தர் நம்ம மேலே பிரியப்படணும், அவருக்கு பிரியமாக இருக்கணுங்கிற நினைவே நிறைய பேருக்குள்ள என்ன செய்யல. நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து நல்ல ஒரு அழகான வாழ்க்கை துணை அமைஞ்சு, ஆணோ பெண்ணோ துணை அமைஞ்சு அப்படி பந்தாவா ஒரு காரில் வந்து இறங்கினா இவங்க கொடுத்து வச்சவங்கயா அப்படிங்கிறது. அவங்கள பற்றி ஆண்டவர்கிட்ட கேட்டாதான் சொல்லுவார் அவங்க எப்படிப்பட்டவங்க என்ன. அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம எதை பார்க்குறோம்? வெளி தோற்றத்தை தான் பார்க்குறோம். அதனால தான் ஆண்டவர் சாமுவேல்ட்ட சொன்னார், நீ வெளி தோற்றத்தை முகத்தை பார்க்குற, நான். நம்ம எதை பார்க்குறோம்? அவங்களுக்கெல்லாம் என்னங்க பிள்ளைன்னா அப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், பிள்ளைன்னா அப்படி இருக்கணும், அந்த பாருங்க எப்படி சம்பாதிக்கிறான், எப்படி தாய்தப்பன்ட்ட வந்து கொண்டு வந்து கொடுத்துறான், அவங்க சொன்னதுக்கு தட்டவே மாட்டேங்கிறான், அவனுக்கு வேலையை பாருங்க. அதே தாய் தகப்பனை கனம் பண்ணுன்னு கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு சொன்னதுனால அவங்களுக்கு புறஜாதிகளாக இருந்தாலும் அவர்களை கர்த்தர் கனப்படுத்தி வச்சிருக்காரு. என்னதை கனப்படுத்தி வச்சிருக்காரு? நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு கை நிறைய சம்பளம், ஒரு கண்ணுக்கழக கல்யாணம் முடிச்சு ஒரு பெரிய வீடை கட்டி அப்படி ஜம்முன்னு வாழ்ந்தா அவங்கள பார்த்து பொறாமப்படுறமே. அவங்களுடைய இயேசுனாரும் கிடையாது, அவங்களுக்கு நித்திய ஜீவனும் கிடையாது, கர்த்தருடைய பார்வையில் அவங்க ஒரு பொருட்டே. அவங்கள பற்றி வசனம் சொல்லுது, அவங்க சறுக்கலான இடத்துல நின்று கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நம்ம சொல்கிறோம், எப்பா இப்படி நமக்கு ஒரு பிள்ளை இருக்கா, நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறா, பேமாலங்களை என்ன செய்யறதுன்னு கேட்குறேன். ஆமென் சொல்லுங்க. எதை பார்த்து சொல்றோம்? ஆனா கர்த்தர் பார்க்கறதே வேற. ஆமென் சொல்லுங்களேன். அவன் சொல்றான், தன்னை குறித்து சொல்றான், கர்த்தருடைய வழிகளை நான் கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. என்னவா? நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன். இது வேற மொழிபெயர்ப்பா? தப்பா இருக்கு, வசனம் தப்பா இருக்கு. இந்த பாரு, நான் வாசிக்கிறதுக்கும் அதுக்கும் வேற மாதிரி இருக்கு. நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை அப்படி சொல்லப்பட்டிருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும், தேவன் என்னை நேசித்து, தேவன் என்னை தன்னுடைய பிள்ளையாய் தெரிந்து கொண்டு, எனக்கு தம்முடைய கிருபையை தந்து, ஜீவனை தந்து, ரட்சிப்பை தந்து, அவருடைய மந்தையில் என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கார், நான் அவருக்கு ஒரு காலம் துரோகம் பண்ணதில்லைங்கிறவங்க சொல்ல முடியுமா? எத்தனை விஷயத்துல தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறதுக்கு விரோதமா துரோகம் பண்ணுகிறோம். அவன் சொல்றான், நான் என் தேவனுக்கு நான் ஒரு காலம் துரோகம் பண்ணினதே இல்லை. கர்த்தர் பிரியமாய் இருக்கணும், அவன் மேல பிரியமாய் இருந்தார். என்ன காரணம்? தேவனுக்கு அவன் ஒரு காலம் துரோகம் பண்ணல. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருடைய வழிகள் எல்லாம் அவன் கை கொண்டு வந்திருக்கிறான். கர்த்தர் நம்மிடத்தில் சொன்னவைகளை எத்தனை பேர் கை கொண்டு அவருக்கு உத்தமமா, யார் என்ன நினைச்சாலும் சரி, யார் என்ன பேசினாலும் சரி, என் தேவனுக்கு முன்பதாக நான் உத்தமமா,
அவருக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். என்னை ரட்சித்தவருக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். என் தேவனுக்கு நான் ஒரு காலம் துரோகம் பண்ண மாட்டேன். அப்படி சொல்ற மனசு இருக்குதா? யார் எந்த அவர் கிடக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகம் கிடக்கு. அதனாலதான் இன்னைக்கு அநேகரை காணும். அநேகருக்கு தேவனை விட உலகம் முக்கியமா போயிருது. தேவனுடைய காரியங்களை விட உலக காரியங்கள் என்ன செஞ்சிருது? வாரத்துக்கு ஒரு நாளுங்க ஆராதனை எவ்வளவு நேரம்? கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் சொல்லுங்க. எத்தனை மணி நேரம்? வாரத்துக்கு ஒரு 3 மணி நேரம் அதிகபட்சம். 10 to 12 2.5 மணி நேரம், போக வரது ஒரு அரை மணி நேரம், 3 மணி நேரம். அதுக்கு கூட தேவ சமூகத்துக்கு என்ன செய்ய முடியல? தன்னை ரட்சித்த தேவனை ஒரு வாரத்துல ஒரு 2 மணி நேரம் வந்து ஆராதிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்த. ஆனா நம்ம மேல கர்த்தர் எப்படி இருக்கணும்? பிரியமா இருக்கணும். இரவும் பகலும் அவர் தூங்காம என் மேல கண்ணை வச்சு பாதுகாக்கணும். எனக்கு வர்ற போராட்டத்தை எல்லாம் அவர் என்ன செய்யணும்? விடுவிக்கணும். ஆனா அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? வாரத்தில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேவனுக்கு கொடுக்க மனசு இல்லை. அதுல கூட உண்மை இல்லை. துரோகம் பண்ணிட்டு உலக வேலைக்கு போயிடுறது, உலக பிரகாரமான விசேஷத்துக்கு போயிடுறது, உலக பிரகாரமான காரியத்துக்கு போயிடுறது. ஆண்டவர் சொல்ற, நீ எனக்கு துரோகம் பண்ற. ஆமென். ஒன்று 2 வாரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது மல்கியால் ஆண்டவர் சொன்னார்ல, என்ன சொன்னாரு? நீ திருடந்தா அப்படி சொன்னார்ல. சொன்னாரா இல்லையா? இங்க வஞ்சிக்கிறதுன்னு போட்டிருக்குது. இன்னொரு மொழிபெயர்ப்புல போட்டிருக்கு, என்னுடையதை திருடுறீங்க. திருடனை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்? இங்க சொல்றாரு, என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ணது கிடையாது. அவருடைய வழிகளை நான் கணக்கா என்ன செய்வேன். அங்க உட்கார்ந்துக்கிட்டு வனாந்தரத்தில் கிடக்கான். உள்ளுக்குள்ள ஊருக்குள்ள வந்தனா சவுல் போட்டு தள்ளிடுவான். அல்லேலூயா சொல்லுங்க. சவுல் இவனை கொல்றதுக்கு என்ன செஞ்சிருக்கான்? தேடிக்கிட்டு இருக்கிறான். இருக்கிறது வனாந்தரத்தில் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அங்க உட்காந்துக்கிட்டு நான் கர்த்தருடைய சமூகத்தில் அப்படி சந்தோஷமா இருப்பேனே, இப்பொழுது என் தேவனுடைய சமூகத்துக்கு போக முடியாம போச்சேன்னு சொல்லி அங்க இருந்து புலம்புறான். எங்க இருக்கான்? உயிருக்கு பயந்து. கொஞ்சம் சொல்லுங்க. உயிருக்கு பயந்து வனாந்தரத்தில் கெபிக்குள்ளையும் காடுகளுக்குள்ளையும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நான் என்னுடைய தேவனுடைய சமூகத்தை நோக்கி வாஞ்சிக்கிறேன். அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே உட்காந்து அந்த கூடாரத்துக்கு அல்லது தேவனுடைய ஆலயத்துக்கு போக முடியாமல் போச்சே, நான் எப்படி சந்தோஷத்தோடு கூட்டத்தோடு தேவாலயத்துக்கு போவேனே, இப்படி ஆக்கிவிட்டானே எங்கள் மாமே அப்படின்னு சொல்லி அங்கேருந்து என்ன செய்கிறான்? புலம்புறான். நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்மளை எவனா கொல்ல தேடுறானா சொல்லுங்க பார்ப்போம். சர்ச்சுக்கு போன அவனை கொன்னு விடுவான்னு வரும்போது அருவாளோட நிக்கிறாங்களா? ஒருத்தர் நிக்கல. அப்படியெல்லாம் ஒரு கடினமான நிலைமை நமக்கு கிடையாது. ஒரு சின்ன தலைவலி, ஒரு சின்ன தடுமை, காய்ச்சல் அடிக்கிறது மாதிரி இருந்தது. காய்ச்சல் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. உடனடியா முதல்ல யாருக்கு துரோகம்? வெயில் ரொம்ப இருக்கு பாஸ்டர். வெயில் இருந்துட்டு போகுது. வெயில் உங்களுக்கு மட்டுமா இருக்கு? எல்லாருக்கும் வெயில் அடிக்கத்தானே செய்யுது. ஆமே. நான் வெயிலில் நிப்பாட்டி அவங்கள ஆராதிக்க வைக்கிறேன். கூடாரத்துக்குள்ள தானே ஃபேன் போட்டு தானே உட்காந்துருக்கிறோம். வெயில் ரொம்ப அடிக்குது. அதனால ஆண்டவர் இப்போதைக்கு என்ன செய்யலாம்? கொஞ்ச நாள் ஒதுக்கி வைத்து விடுவோம். வேலை அன்னைக்கு தான் ஒரு வேலை என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. நமக்கு அன்றுதான் தேவனுடைய சமூகம். ஆமென் சொல்லுங்களேன். அன்னைக்கு தான் தேவனுடைய ஆராதனை கூட்டம். அன்னைக்கு தான் பிசாசு கரெக்டாக கொண்டு வந்து என்ன செய்வான்? எனக்கு அவசரங்க, இந்த வேலையை செஞ்சு கொடுங்கம்பாங்க. உங்களுக்கு விட எனக்கு அவசரம் கேட்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் 9:30 மணிக்கே அங்கே போக வேண்டியிருக்குங்க. இன்னைக்கு எனக்கு முடியாதுங்க, மத்தியானத்துக்கு மேலே தாங்க முடியும். சொல்ல முடியுமா? என்ன செய்யறதுங்க? அப்படி தாங்க சொல்லுவாங்க. சரிங்க விடுங்க, இன்னைக்கு போகாட்டி அடுத்த வாரம் போய்க்கிடுவோங்க. சர்ச்சு ஓடியாங்க போயிடுறது. எப்படி? சர்ச்சு ஓடி போயிருந்தான். சர்ச்சு ஓடி போகாது, நீ தான் ஓடி போயிருவ வேற இடத்துக்கு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம என்ன செய்யக்கூடாது?
ஆண்டவருக்கு கொடுக்கறதுல, ஆண்டவருக்கு கொடுக்கறன்னா நேரத்தை, ஆண்டவருக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை என்ன செய்யணும்? உண்மையா இருக்கணும். உண்மை இல்லாதவர்கள் தான் துரோகம் பண்ணுகிறவர்கள். கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு கொடுக்காட்டா அது துரோகம். ஆண்டவருடையதை தான் வைத்துக் கொண்டால், ஆண்டவருடையதை தான் எடுத்துக்கொண்டால் துரோகம். அவருடைய வழிகளை கை கொண்டு வரணும். ஆமென் சொல்லுங்களேன். அவர் சொல்றபடி நான் இருப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா. தாவீதை கர்த்தர் எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்குவதற்கும் அவன் மேல் பிரியமாயிருப்பதற்கும் அவன் சொல்றான், என் நீதிக்கு தக்கதாக கர்த்தர் செய்தார். ஆமென். என்ன நீதி? நான் அவருக்கு ஒரு காலம் துரோகம் பண்ணதில்லை. அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க, 22. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அவர் இன்னொரு அடுத்த விஷயத்தை சொல்றார் பாருங்க, அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். எதை நிறுத்தி இருக்காரா? என்னுடைய நியாயங்கள் அல்ல. நம்ம ஒரு ஆளை பார்த்து, என்னங்க இப்படி இருக்கிறீங்க, ஏங்க இப்படி செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியாதுங்க, அதுங்க இதுங்கன்னு சொல்லி இவங்க நியாயத்தை பூரா என்ன செய்வாங்க? ஓ நியாயமெல்லாம் தேவையில்லை, கர்த்தருடைய நியாயம். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன். அவருக்கு எது நியாயமோ அதுதான் எனக்கு நியாயம். ஆமென் சொல்லுங்களேன். இங்க நம்ம நியாயம் பேசுறது, செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு நியாயம் பேசுறது, செஞ்ச அநியாயத்தை மறைக்கிறதுக்கு கர்த்தர் பாப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்த வார்த்தை சொல்லுது, அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அதனால பிரமாணங்களை தள்ளி போடவில்லைன்னா என்ன அர்த்தம்? செய்வோம், கொஞ்ச நாள் சென்று என்ன செய்வோம், கொஞ்ச நாள் சென்று பார்ப்போம். ஆண்டவர் சொன்ன உடனே செஞ்சிட முடியுமா? கொஞ்ச நாள் சென்று கொஞ்சம் தள்ளி வச்சிடுறது. எதுக்கு அப்புறம் இப்ப சொல்றாரு? கொஞ்ச நாள் சென்று சொல்ல வேண்டியதானே. இப்ப ஏன் சொல்றாருன்னா, அவர் இப்ப கீழ்ப்படிய வேணும்னு நினைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. இங்க இருக்கிறவங்க சத்தமா கையை உயர்த்தி அல்லேலூயா. இருக்கீங்களா? தேவனுடைய பிரமாணத்தை தள்ளி போடக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்றாரோ அது அப்படியே என்ன செய்யணும்? உடனே செய்யணும். சில பேர் பார்த்தீங்கன்னா பொருத்தனை பண்ணுவாங்க. பொருத்தனை பண்ணிட்டு தள்ளி 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 போட்டுக்கிட்டே போவாங்க. தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னாரு அப்படின்னா, உணர்த்தினார்னா அதை உடனே என்ன செஞ்சிடணும்? சொல்லுங்க, உடனே கீழ்ப்படிஞ்சிடணும். அந்த அந்த பொருத்தனையை பற்றி ஒரு வசனம் இருக்கு பாருங்களேன். பிரசங்கி 5:4 வாசிங்க. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் தள்ளி போடுவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். அப்படி வாசிக்கணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா இப்ப அந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. மேல உள்ளது 4வது வசனத்தை, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் இங்க எதுக்கு இந்த மூடர் வந்தது? இங்க கவனிச்சு பாருங்க. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. தாமதிக்கிறவன் அல்லேலூயா. தாமதம் பண்ணுகிறவன் தேவனுடைய பார்வையில உடனே எப்படி இருக்கா? நான் சொல்லல, நானா சொல்றேன். அவர் சொல்றாரு, அங்க எழுதியிருக்காரு, மூடரில் பிரியப்படுகிறார். அப்பனா ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்ன உடனே கீழ்ப்படுகிறவன் ஞானி. அதை தள்ளி போடுகிறவன் அல்லேலூயா. சொல்றது புரியுதா உங்களுக்கு?
அவர் முட்டாத்தனமா செய்யறதுல பிரியப்படுறதே. இங்க பிரியப்படுறதுன்னு வந்துருச்சா? ஏன் தாவீதுட்ட பிரியப்பட்டாரு? தாவீது மேல ஏன் பிரியமா இருந்தாரு? அவர் தள்ளி போடுறதே கிடையாது. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. கொஞ்சம் வாயை தரங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அவன் தனக்குன்னு இருந்து அவன் தன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்குன்னு எதை செய்ய நினைச்சானோ அதை உடனே என்ன செஞ்சுட்டான். கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னா உடனே செஞ்சிடுவான். கர்த்தர் தன்னிடத்துல ஒன்ன காரியத்தை சொன்னா அப்படியே கீழ்படிச்சிருவான். அதனால அவன் மேல பிரியமா இருந்தார். இங்கே சொல்றார், மூடரில் பிரியப்படுகிறது இல்லை. அப்படி நான் செய்யாதவர்கள் மேல தேவன் பிரியப்படுகிறவரே இல்லை. தள்ளி போடுதல் தேவனுடைய பார்வையிலே கீழ்ப்படியாமை வந்து ரெண்டகம் பண்ணுது அல்லது முரட்டாட்டம் பண்ணுகிறது பில்லி சூனியத்துக்கு விக்கிரக ஆராதனைக்கு சமம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்க உலகத்தில், என்னப்பா அந்த வயசில் போய்கிட்டு நீ ஆண்டவர் இயேசு அப்படி இப்படின்னுக்கிட்டு இருக்கிற, அதெல்லாம் காலம் போன காலத்தில் என்ன செய்யணும்? இப்போ கண்ணுக்கு அழகாக கண் கண்டதே காட்சின்னு வாழணும், இஷ்டத்துக்கு வாழணும். அடுத்து கடைசியில் என்ன செய்யணும்? கர்த்தாவே சரணம்னு சொல்லி என்ன செஞ்சிடணும்? செஞ்ச பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கலாம். காலம் கடந்து கடைசி காலத்தில் தான் என்ன செய்யணும்? கர்த்தரை கடவுளை தேடணும். அப்பா இப்போ எப்படி அப்பா வாழ்றது? இப்போ வாழ வேண்டிய வயசு. கண் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு என்ன செய்யணும்? இப்பயா போய் கந்தாங்க கர்த்தர்னு கிடப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், போகும்போதே ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போனேன்னா என்ன செய்வேன்? நீ ஒழுங்காத்தான் போய்கிட்டு இருந்திருப்ப. எதுக்கு வர்றவன் தண்ணி அடிச்சுட்டு வந்து மோதிட்டான என்ன செய்வ? அப்பம்போது எங்கிட்டு போய் பாவ மன்னிப்பு பெற, அப்பம்போது எங்கிட்டு சொன்னதை செய்ய. நாளைக்கு நாம் இருப்போமா? நாளைக்கு நீங்க இருப்பீங்களா? நம்ம கையில உயிர் கிடையாது, நம்ம கையில வாழ்க்கை இல்லை, கர்த்தருடைய கையில் இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் தமக்கு பிரியமானவனை பாதுகாக்கிறார். அவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஆமென். அவனை கொன்றே ஆகணும், அவன் உயிரோடு இருக்கப்படாது அப்படின்னு சவுல் பட்டயத்தை தூக்கிட்டு பெரிய பெரிய படைய திரட்டிக்கிட்டு என்ன செய்யறான்? வனாந்தரத்துக்கு வர்றான். ஒத்தாள தேடி படை வருது. அல்லேலூயா சொல்லுங்க. சிங்கிள் மேன கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரா? எதிரிகள்கிட்ட போய் சண்டை பிடிச்சு ஜெயிக்கிறான். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற மருமகனை பிடிக்க கர்த்தர் மறைச்சாருன்னா அப்படித்தான். ஆனா படையோட வர்ற சவுல தாவீதுகிட்ட ஒப்பு கொடுத்துட்டார் 2 தடவை. படையே தூங்குது, முழு படையும் தூங்குது. தாவீதும் அவன் மனுஷரும் வந்து சவுலுக்கு அவன் தலைமாட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரே போடா போட்டு தள்ளிடுமான்னு கேட்குறாங்க. தெரியுமா உங்களுக்கு? அதை வச்சிருக்கீங்களா? சாமுவேல்ல இவனை கொல்றதுக்காக படையோட என்ன செய்யறான்? வந்து சுத்தி கத்தி பார்த்து நைட் ஆகி போச்சு, படுங்கடா அப்படின்னு சொல்லி அந்த வனாந்தரத்தில் எல்லாரும் படு தூங்குறாங்க. மாகோன் வனாந்தரத்தில் தூங்கும் போது அந்த மலை மேலதான் அவன் என்ன செய்யறான்? அங்கனதான் இருக்கான். ஆனா அவன் கண்ணுக்கு தெரியாம கர்த்தர் மறைச்சிட்டாரு. அவனுக்கு தூக்கம் வருமா? அவ்வளவு படையை பார்த்துட்டு வாங்கடா போய் என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இறங்கி வந்து பார்த்தா குரட்டை விட்டு தூங்குறாங்க அத்தனை பேரும். அல்லேலூயா சொல்லுங்க. தலைமாட்டில் நிற்கிறான். தலைமாட்டில் தண்ணி செம்பு இருக்கு. யாருக்கு? ராஜாவுக்கு. தன்னுடைய பட்டயத்தை நட்டி வச்சிருக்கிறான், ஈட்டியை நட்டி வச்சிருக்கிறான் தலைமாட்டில். அவன் கூட வந்தவன் அபிஷாய் கேட்குறான், ராஜாவே தாவீதே, இன்னைக்கு தானே கர்த்தர் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு ஒப்பு கொடுத்துருக்காரு. படு தூங்கிட்டு இருக்கான் பாரு. ஒரே குத்தா நான் பூமியோட குத்திட்டுமான்னு கேட்குறான். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே குத்தா குத்திட்டுமான்னு கேட்குறான். இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்காங்க, முடிக்க மாட்டாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ என்ன செய்ய, அந்த ஈட்டியை பிடுங்கிக்கோ கையில். அவன் பிடுங்கிட்டான். இவன் தண்ணி செம்பு எடுத்துக்கிட்டான். வா போவோம். போய் மேலே மலை உச்சியில் நின்றுக்கிட்டு அப்னேரே அப்னேரேன்னு கத்துறான். அப்னேர்னா படைத்தலைவன்.
சவுலே சவுலேன்னு கத்துறான். யாரா நேரத்தில் கூப்பிடுறது எஞ்சி பார்த்தா இருட்டுக்குள்ள ஒன்றும் தெரியல. லேலுயா, யார் கூப்பிடுறான்னு தெரியல. இது தாவீதே உன்னுடைய சத்தம் மாதிரில இருக்குது. டே அப்னேர், நீ படைத்தலைவன் அல்லவா, வீரன் அல்லவா, உன்னுடைய எஜமானை காக்காமல் போனது என்ன? என்னிடத்தில் இருக்கிற ஒருத்தன் ராஜாவை வெட்டும்படி வந்திருந்தான், இப்படி நீ தூங்கிக்கிட்டு இருக்கிறியான்னு யாரு கேட்கிறா? தாவீது கேட்கிறார். நினைச்சிருந்தா ஒரே சொருகி இருந்திருக்கான் மாமனை. ஆமேன்னு சொல்லுங்களேன். என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ணினதில்லை. அவன் சொல்றான், கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்த என்ன, அவர் தேவனால் அபிஷேகம் பெற்றவர். கர்த்தர் அடிக்கணும், இல்ல அவரா காலம் போய் சாகணும், அது வரைக்கும் அவர் மேல என்ன செய்ய மாட்டேன், தொட மாட்டேன் அப்படின்னு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் உண்மையா இருக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதே அந்நேரம் இவன் முழிச்சிருந்தான்னா இவனை சோழி முடிச்சிருப்பான். அதனாலதான் அவனுக்கு முழிப்பே கர்த்தர் கொடுக்கல. அப்ப சொல்றான், உன் தலைமாட்டில் இருந்த செம்புங்க, உன் தலைமாட்டில் இருந்த ஈட்டி எங்க பாரும், இந்த பாருங்க என் கையில் இருக்குது. நினைச்சிருந்தா உன்னை ஒரே போடா போட்டு தள்ளியிருக்க முடியும், நான் அப்படி செய்யலை. ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் இவனுடைய நீதியை பார்க்கும்படி இவன்கிட்ட ஒப்பு கொடுக்கிறார். அவன் மோசமான பையன் தெரியும். யாரு? தாவீதா? சவுலு குலகார பாவின்னு தெரியும். தாவீத ஒப்பு கொடுத்தா ஒரே போடா என்ன செஞ்சிருவான், கொன்னு விடுவான். ஆமென். அவனுக்கு பேய் பிடிச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இவன் வந்து என்ன செய்யறான், கிட்டார் எடுத்து வாசிச்சு கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கான்னு பாடினவனே பேய் போகுது. பேய் போகும்போதே ஒரு ஈட்டி எடுத்து இவன் மேல ஒரு என்ன செய்யறான், சர்றன்னு. யாருக்கு நன்மை செய்யும் போது? நன்மை செஞ்சவனுக்கு தீமை செஞ்சா பிசாசு அவன் வீட்டை விட்டு போகவே செய்யாது. அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கீங்களா? அல்லேலூயா. தாவீது சவுலுக்கு பேய் பிடிச்சு கஷ்டப்படுறான், ரொம்ப பாடா படுத்துது. இவன் உட்காந்து என்ன செய்யறான், அவனுக்காக ஆராதிக்கிறான். நல்ல கிட்டார் போட்டு அந்த சுரமண்டலத்தை வாசிச்சு தேவனே இறங்கும் ஆண்டவரே இறங்கும் போது இதை வாசிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி அவன் சுகமடைகிறான். சுகமடைஞ்ச சந்தோஷம்ல படணும். உடனே ஈட்டி எடுத்து ஒரே எரி. யார? நன்மை செஞ்சவனுக்கு. அதே துரோகம். ஆமென். துரோகம் செஞ்சவன் நல்லா இருந்ததாக சரித்திரமே கிடையாது. கர்த்தர் அதற்காக அவனை கொன்றார். அப்படி இருக்கு வசனம். யாரு கொன்றாரா? சவுல கர்த்தர் கைவிட்டதுனால அவன் தாம் பட்டயத்தை நட்டி வச்சு தானே விழுந்து தற்கொலை பண்ணி செத்தான் இருக்கு. அல்லேலூயா. கவனிக்கணும். கர்த்தருக்கு துரோகம் பண்றவன் தானே பட்டயத்தை இப்படி நட்டி வச்சு விழுந்து சாகவும் வர மாட்டேங்குது. உடனே அங்கிட்டு போறவனை பார்த்து, டே இங்க வாடா, எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னைய வெட்டுறான்னா. ஐயோ ராஜாவிலே சொல்றாருன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பட்டயத்தை எடுத்து இவனை வெட்டினானா. இது என்ன கொடுமையா இருக்குன்னு பாருங்க. ஆனால் தாவீதை கர்த்தர் சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அவர் என் மேல் பிரியமாய் இருந்தபடியினால் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து வைத்தார். அல்லேலூயா. ஏங்க, அவருடைய பிரமாணத்தை நான் தள்ளி போடவும் இல்லை, அவருக்கு நான் துரோகம் செய்யவும் இல்லை. கர்த்தர் உங்களிடத்துல ஒரு காரியத்தை சொன்னார்னா உடனே கீழ்ப்படிங்க. தள்ளி தள்ளி போட்டு இன்னொரு நாளைக்கு பார்ப்போம், இன்னொரு நாளைக்கு பார்ப்போம், அந்த கொஞ்ச நாள் சென்று செய்வோம். இல்லை, தேவன் அதை விரும்பவே விரும்பலை. ஆமென். ஆமென் சொல்லுங்க. தள்ளி போடுறீங்களா? கர்த்தர் உங்களோட சொல்றதுக்கு கீழ்ப்படிய மறுக்கிறீங்களா? இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். இப்போ எல்லாம் நம்ம அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா சரியா வராது. நம்ம இஷ்டப்படி கொஞ்ச நாள் என்ன செய்யணும், உலகத்தை என்ஜாய் பண்ணணும். வரும், மாட்டிக்கிடாத. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. 23 அவர் முன்பாக நான் மௌனம் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலகி காத்து கொண்டேன். அவர் சொல்றாரு, நான் அவருக்கு முன்பதாக மன உண்மையாயிருந்தேன். எத்தனை பேர் தேவனுக்கு முன்பதாக மனசுல உண்மையா இருக்கிறீங்க? வெளியில நடிக்கிறத சொல்லல,
அவர் அதான் சொன்னார், அவருக்கு முன்பாக நான் உண்மையை போல இருந்தேன், உண்மை உள்ளவனை போல இருந்தேன்னு சொல்லாம மனசுல உண்மையா இருந்தேன். கர்த்தருடைய நீதிக்கு தக்கதாக சரி கட்டினார்னு சொல்றாரு. மன உண்மை, துரோகம் பண்ணல, தள்ளி போடல. இப்ப சொல்றாரு காத்துக்கொண்டேன். எதுக்கு? அங்க வாசிச்சு பாருங்க, எதுக்கு காத்துக்கொண்டேன்? என் துர்க்குணத்துக்கு. எனக்குள்ள இருக்கிற துர்க்குணம், எனக்குள்ள இருக்கிறதான துர்க்குணம் என்ன செய்யும்னா, நான் அவருக்கு முன்பதாக உண்மை இல்லாதவன் ஆக்கிரும். ஆமென். எத்தனை பேருக்குள்ள நற்குணம் இருக்குது? நற்குணத்தால நிறைஞ்சா இருக்கீங்க. நீங்களே உங்களை ஆராய்ஞ்சு பார்த்தா அப்படின்னு உங்களை நீங்களே துப்பிக்கிடுவீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்காரு. ஆண்டவர் சொல்லியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? நீ உன்னை நினைத்தே அருவருத்து கொண்டிருப்பாய். அப்படி இருக்குது. எரேமியாவில் நீ உன்னுடைய அருவருப்புகளை நினைத்து உன்னை நீயே அருவருத்து கொண்டிருப்பாய், உன்னை நீயே வெறுத்து கொண்டிருப்பாய். ஏன்னா நான் எப்படிப்பட்டவர் என்பதை நீ அறியும் பொழுது, உன்னுடைய நிலைமையை நீ பார்க்கும்போது இவ்வளவு கேவலமான பயலா நான்? ஆமென் சொல்லுங்களேன். இருக்கீங்களா? சத்தமே கேட்கலாம். அல்லேலூயா. என்னுடைய துர்க்குணத்துக்கு நான் என்னை விலக்கி காத்துக்கொண்டே அப்படின்னு சொல்றார். அவருடைய நீதி அப்படின்னு சொல்றது என்ன? என் நீதிக்கு தக்கதான்னு சொல்றாரு. என்னன்னா, ஒன்று, நான் அவருக்கு துரோகம் பண்ணதில்லை. அவருடைய பிரமாணங்களை நான் உடனே கீழ்ப்படிய நான் என்ன செஞ்சேன்? ஒப்பு கொடுத்தேன். மூணாவது, அவருக்கு முன்பதாக நான் எப்பையும் மனசுல உண்மையா இருந்து என் மனதிலிருந்து எழும்புகிற துர்க்குணத்துக்கு நான் என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தவங்களுடைய துர்க்குணம் இல்லை, அவங்க என்னைய குறித்து ரொம்ப துர்க்குணமாக நினைக்கிறாங்களே, அதுக்கு என்ன? இல்லவே இல்லை. அவங்க துர்க்குணம் அவங்களுக்கு தான். உங்கள் துர்க்குணம் தான் உங்களை நாசப்படுத்தும். ஆமென் சொல்லுங்களேன். இவங்க உங்களுக்காக நினைச்ச துர்க்குணமான யோசனைகள் உங்களை பாதிக்காது. உங்களுக்குள்ள இருக்கிற துர்க்குணம் தான் உங்களை என்ன செய்யும்? அதனால அவங்க அப்படி இருக்காக, இவங்க இப்படி இருக்காக தேவையே கிடையாது. நான் எப்படி இருக்கேன்னு பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் அடுத்தவங்களை கை நீட்டுறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க. ஆனா தங்களுக்குள்ள இருக்கிறத என்ன செய்ய முடியல? அறியவே முடியல. அறிஞ்சாவில சீர்படுத்த, என்ன இருக்குன்னு தெரிஞ்சாவில அதை சரிப்படுத்த. அல்லேலூயா சொல்லுங்க. உள்ளுக்குள்ள என்ன கிடக்கு, என்னுடைய சுபாவம் எப்படி, என்னுடைய குணம் எப்படிங்கிறத நீங்க பார்த்தாத்தேன். எப்படி பார்க்கறது? எனக்குள்ள இருக்கிறத நான் எப்படி பார்க்கறது? சொல்லுங்களேன். எனக்குள்ள இருக்கிற துர்க்குணமோ நற்குணமோ அதை எப்படி பார்க்கறது? சொல்லுங்க. அதுக்குத்தான் ஆண்டவர் நம்ம மனசை பார்க்கறதுக்கு ஒரு கண்ணாடி கொடுத்துருக்காரு. என்ன கண்ணாடி? இந்த கண்ணாடியா? இந்த முகம் பார்க்கிறோமே, பவுடர் போடுறோமே, அந்த கண்ணாடியா? வேதம்ங்கிற கண்ணாடி. அது என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றும். ஆமென். அதனாலதான் வேத வசனத்தை நாம படிக்கும்போது எனக்கு தெரியும், இந்த பாருங்களேன், இந்த வசனம் அவங்களுக்கு தான். இந்த வசனம் யாரை பத்தி சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க? இவங்களை பத்தி. அந்த அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா இவரை பத்தி. எல்லா வசனமே ஒன்னிய பத்தி தான் சொல்லுதுங்கிறது தெரியாம வாசிச்சா உருப்படியோட சேர போறதே கிடையாது. ஏங்க, கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிற்கும் போது உங்க முகம் காட்டுமா அவங்க முகம் காட்டுமா? சொல்லுங்க. நீங்க கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிற்கும் போது யார் முகத்தை காட்டுது? ஏன் மூஞ்சியத்தை காட்டும். இது நம்ம லோக்கல் லாங்குவேஜ். அல்லேலூயா. ஆமா. இப்படி பார்த்துக்கிட்டு இது அவர் மூஞ்சியில இருக்கு, இது இவர் மூஞ்சியில இருக்கு, வா மூஞ்சில தான் இருக்கு. அல்லேலூயா. அதை பார்க்கறதே கிடையாது. பார்த்தாலும் பிசாசு சொல்றான் இது அவங்க, அடுத்தவங்க இது நமக்கு தெரியும், நம்ம முதுகுதே நமக்கு. அதுக்குத்தான் கண்ணாடி.
கண்ணாடியில் பார்த்தா தெரியுமா தெரியாதா? கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு இது அவங்க முகத்தில் இல்லை இல்லை இல்லை, என் முகத்தில் தான் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. இந்த துர்க்குணத்தை எல்லாம் காட்டுகிற ஒரு கண்ணாடி தான் நம்ம கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். சில பேர் சொல்லலாம், நான் கண்ணாடியவே பார்க்கறது கிடையாது, நான் வசனத்தை வாசிக்கிறதே கிடையாது, வாசிச்சாலும் அதை யோசிக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு இவங்களுக்குன்னு பிச்சு பகிர்ந்து கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறது. உன் முகம் என்னைக்கும் அப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா. இது வேத புஸ்தகம் ஒரு கண்ணாடி, ஆவிக்குரிய கண்ணாடி, மனதை நம்முடைய மன நிலைமையை வெளிப்படுத்துகிற கண்ணாடி. அல்லேலூயா. அதனால சொல்ல, என் துர்க்குணத்துக்கு நான் என்னை விலக்கி காத்து கொண்டேன், அவருக்கு முன்பாக நான் மன உண்மையா இருக்க முடிவு செய்திருக்கேங்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஒரு முடிவு செய்யுங்க, கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும், கர்த்தர் உங்க மேல பிரியப்படணும்னா ரொம்ப சிம்பிள், துரோகம் பண்ணாதீங்க. ரெண்டாவது, தள்ளி போடாதீங்க. அவருடைய காரியங்கள்ல நாளைக்கு செய்வோம், நாளை கழிச்சு செய்வோம், இந்த அப்ப செய்வோம், இப்ப செய்வோம், இல்ல உடனடியாக கீழ்ப்படி. அடுத்து, மன உண்மையா இருந்து துர்க்குணத்துக்கு விலக்கி காத்துக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய இருதயத்தை போல கேவலமானது ஒண்ணுமே, எல்லா துர்க்குணமும் அதுல தான் இருக்கு, எல்லா அசுத்தமும் அதுல தான். சத்தமே காணோம். யாருடைய இருதயத்தில் இருக்கு சொல்லுங்க? யாருடைய இருதயத்தில் இருக்கு சொல்லுங்க? யாருடைய இருதயம்? வா இருதயம் தான் சொல்லுங்களேன். இப்ப என்ன முழிக்கிற மொழியை பார்த்தா திருவிழா கடையில் காணா போன பொருள மாதிரியே முழிச்சா என்ன அர்த்தம்? திரு 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 திருன்னு. நம்ம இருதயம் தான் எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே அப்படின்னு பொதுவாக சொல்லிருக்க. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் இருதயம் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொருவருக்கும் ஆவியாகிய இருதயம் இருக்கு. அந்த இருதயம் தான் கேடுபாடு நிறைந்தது. அந்த கேடுபாடுலேருந்து தப்பு வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் தம்முடைய வசனமாகிய கண்ணாடியை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த கண்ணாடியில பார்த்து அதை சரி பண்ணி நம்மை காத்துக்கொள்ளணும். அவருக்கு முன்பதாக மன உண்மையாய் இருந்தா நமக்கு வருகிற எல்லா போராட்டத்தில், நீங்க அந்த 18ஆம் அதிகாரத்தில் நம்ம முதல்ல இருந்து வாசிச்சு பாருங்க, 4வது வசனத்தை. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, பாதாளத்தின் கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது, மரணத்தின் கண்ணினா வலை என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே எப்படிப்பட்ட சூழ்நிலை மேல் அவருக்கு வந்திருக்குன்னு பாருங்க. கர்த்தர் மேல் ஒரு மனுஷன் பிரியமாயிருந்தாலும் அவனுக்கு போராட்டம் வரதே செய்யும். போராட்டம், பிரச்சனை, பாடு எல்லாருக்கும் வரத்தையும் செய்யும். ஆனால் அந்த நிலைமையில கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தரை நம்பி இருக்கிறவன், கர்த்தருக்கு துரோகம் செய்யாதவன், கர்த்தருடைய வார்த்தையை தள்ளி போடாதவன், கர்த்தருக்கு முன்பதாக மன உண்மையா இருக்கிறவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாங்க. அந்த வசனத்தை வாசி பாருங்க. 6ல், எனக்கு உண்டான இப்படிப்பட்ட நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அவரை நோக்கி கூப்பிட்டு, என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அவரை நோக்கி அபயமிடுறான். தேவனே அப்படின்னு கத்துறான். வனாந்திரத்துல இருந்து தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். ஆமென் சொல்லுங்களேன். நீ அவருக்காக மன உண்மையாயிருந்து அவருடைய காரியங்களை தள்ளி போடாம அவருக்கு துரோகம் செய்யாம இருந்தா நீ கூப்பிடும் போதே அவர் சத்தத்தை கேட்பார். நீ வனாந்திரத்துல பாடுகள், போராட்டம், பிரச்சனை, மரண கண்ணிகள் உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கும் போது நீ கதறி கூப்பிடும் போது கர்த்தர் கேட்பார் ஆலயத்திலிருந்து. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. இன்னைக்கு ஆண்டவர் காது கேட்காதவர் மாதிரி இருக்கார் நிறைய பேருடைய வாழ்க்கையில. ஆமென். ஏன் கூப்பிடுற போது, ஜெபம் பண்ணும் போது கேட்கவே மாட்டேங்கிறார் ஆண்டவரே? நீ அவர் கூப்பிடும் போது கேட்க மாட்டேங்கிற, இவ்வளவுதான் விஷயம். அவர் சொல்றது எதையும் கேட்க மாட்டேங்கிற, கீழ்ப்படிய மாட்டேங்கிற, தாழ்த்த மாட்டேங்கிற, மனசை சுத்திகரிக்க மாட்டேங்கிற, அக்கிரமத்திலேயே நடக்கிற, துரோகம் பண்ற. கர்த்தர் உன்னோடு உடன்படிக்கை பண்ணினாரு,
நான் இனி உம்முடையவன். ஆமென். உடன்படிக்கை பண்ணவங்க மட்டும் சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கை இருந்தா கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. என்ன உடன்படிக்கை பண்ணீங்க? என்ன உடன்படிக்கை பண்ணீங்க? யாராவது சொல்லுவாங்க நினைச்சா ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. சொல்லுங்க, என்ன உடன்படிக்கை பண்ணீங்க? அவரோடு என்ன உடன்படிக்கை பண்ணுனீங்கன்னு கேட்கிறேன். ஞான ஸ்நானத்தினாலே அவரோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். இனி நான் உலகத்துக்குரியவன் அல்ல, இனி நான் பாவத்துக்கு சொந்தக்காரன் அல்ல, இனி உமக்கே நான் முற்றிலும் சொந்தம். ஆமென். நீ உடன்படிக்கைக்கு உண்மையா இருக்கிறியா? துரோகம் பண்ணிட்டு எத்தனை தடவை பழைய பாவத்தையே பழைய காரியத்தையே நான் உலகத்துக்கு மரித்தவனாயிருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் பிழைத்திருக்கிறேன் சொல்லித்தானே எந்திரிச்சோம். நான் இனி முழுவதும் கர்த்தருக்காக வாழுவேன் சொன்னதெல்லாம் கர்த்தர் மறந்துடுவாரா? மனுஷன் மறப்பான். கர்த்தர் கிளீனா எழுதி வச்சிருப்பார். நம்ம வீடியோ எடுக்காட்டாலும் அவர் வீடியோ எடுத்து வச்சிருக்கார். ஆமென். தேவனுக்கு துரோகம் பண்ணிட்டு ஒருத்தன் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. மனுஷனுக்கு செஞ்ச துரோகமே நம்மளை விடாது. கர்த்தருக்கு செஞ்சா அல்லேலூயா. இங்க மறுபடியும் 19:20 வாசிங்களேன். அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். அதுக்கு விளக்கந்தே இந்த 3 வசனத்தை வாசிச்சோம். எந்த வசனம்? 21, 22, 23, 24 வாசிங்க. ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக பலனளித்தார். இந்த 2 வசனத்துக்கும் ஊடால 24க்கும் 20க்கும் ஊடால 3 வசனம் இருக்கு. 20 என்ன வசனம் வாசிங்க? கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக. அதே வசனம் தான் 24. இந்த 2 அவர் சொல்லிட்டாரு. நீதினா என்ன, கைகளின் சுத்தம்னா என்னங்கிறதுக்கு விளக்கம் சொல்லிட்டு மறுபடியும் ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளிக்கிறார், எனக்கு பதில் அளிக்கிறார், என்னை விடுவிக்கிறார், என் மேல் பிரியமாயிருக்கிறார். ஆமென். அதுக்கப்புறம் தான் சொல்றார், தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவன், உத்தமனுக்கு நீர் உத்தமன், புனிதனுக்கு நீர் புனிதர், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர். மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். எந்த கண்களை தாழ்த்துவீர்? தேவனுக்கு விரோதமா உன் கண்ணை மேட்டிமையா எடுத்து அவர் கிடைக்காரு, அவர் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு. பாஸ்டருக்கு என்ன வேலை? அவருக்கு போதிக்கிற வேலை, நமக்கு அதை கேட்டுட்டு கீழே விட்டுட்டு போற வேலை. இதே மேட்டிமை. மேட்டிமை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும். யாரா இருந்தாலும் கர்த்தர் பார்க்க மாட்டார். அவருக்கு இப்ப பெரிய ஆளும் சின்னாலே கிடையாது. அவருக்கு ஊழியக்காரனும் கிடையாது, தேவ பிள்ளையும் கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான். அல்லேலூயா. மேட்டிமை கர்த்தருக்கு அருவருப்பானது. உடனடியாய் தாழ்மைப்படும் போது, தாழ்மைன்னா என்ன? கீழ்ப்படிதல். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு கேட்டுட்டு போயிடுறது கிடையாது, கேட்டு கீழ்ப்படிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் உங்க மேலே என் மேலையும் பிரியம் வைத்து நம்ம கூப்பிடும் போது கேட்கணுமா? இதோ இங்கே இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லணுமா? நம்முடைய கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் நின்று அவர் செவிகளில் ஏறி அவர் அதுக்கப்புறம் நீங்கள் போய் வீட்டில் போய் பார்த்து அவர் இறங்கினாராம். அந்த வசனத்தை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய செவிகளில் ஏறிட்டுன்னு 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். 7ல் போட்டிருக்கு, அப்பொழுது பூமி அதிர்ந்தது. எதுக்கு பூமி அதிருது? இவன் ஜெபம் பண்ண உடனே பூமி அதிரத்தக்கதாக ஒரு காரியம் நடக்குது. ஏன்? அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திவாரங்கள் குலுங்கினது.
எப்படி குலுங்கி அசைந்ததாம் பர்வதங்கள் எல்லாம். அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று, அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி தழல் மூண்டது. ஆமென் சொல்லுங்க. எதுக்கு அவருக்கு இவ்வளவு கோபம் வருது? தம்மை நான் நேசிக்கிற ஒருத்தனை எவனோ என்ன செய்யறான், கொலை செய்ய வர்றான்னு அவர் கொலைவெறியில வர்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு பயங்கரமா வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேருவின் மேல் வேகமா ஏறி சென்றார். காற்றின் சட்டைகளை கொண்டு பறந்தார். அல்லேலூயா. ஒரு தாம் நேசிக்கிற ஒரு மனிதனுக்காக, தனக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனுக்காக, தனக்கு பிரியமான ஒரு மனிதனுக்காக கர்த்தர் என்னென்ன செய்வார்னு அங்க இருக்கு. அல்லேலூயா. நமக்காக ஒரு குண்டூசியை கூட எடுத்து போட மாட்டேங்கிறாருன்னா என்ன அர்த்தம்? நானும் அழுது 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 சோமன்றேன் பாஸ்டர், ஒரு குண்டூசி கூட நகல மாட்டேங்குதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு குண்டூசி அளவு கூட மாறுதல் வர மாட்டேங்குதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க தான் பதில் சொல்லணும். இன்னும் அவருக்கு பிரியமா நான் மாறல, என்ன காரியம்னு சொல்லி ஆராய்ஞ்சு பார்த்து, நான் எதில் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறேங்கிறத பார்த்து நான் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் நமக்காக எழுந்தருளுவார். ஆமென் சொல்லுங்களேன். தமக்கு பிரியமானவருடைய ஆத்துமாவை அவர் விடுவிக்க அவர் இறங்கி வருகிறார். அவருக்கு கோபம் முழுகிறது. என் பிள்ளைய நீ என்ன செய்யற அப்படின்னு சொல்லி. ஆமென் சொல்லுங்களேன். நாசியில என்ன செய்தான் அவருக்கு கோபம், அவருக்கு மூக்கு முனியில கோபம் வருதான். அப்படித்தான் அதான் தமிழ்ல அது. அவருக்கு அவன் கூப்பிடும் போது இப்படியா உனக்கு பண்றான், இந்த வர்றேன் பார் அப்படின்னு அவர் மேகங்கள்ல மாதிரி ஏறி வர்றானா. அல்லேலூயா. நமக்காக அப்படி கர்த்தர் கிரியை செஞ்சார்னா எப்படி இருக்கும்? ஆமென். நம்முடைய ஜெபங்களுக்கு அப்படி உடனடியாக ஒரு பதிலை கொடுத்து கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்தாரானால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதற்கு என்ன செய்யணும்? நான் அவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது, மன உண்மையா இருக்கணும். அவருடைய பிரமாணங்கள், அவருடைய காரியங்களை நான் தள்ளி போட்டு பராம பார்த்துக்கிடுவோம், பாப்போம், செய்வோம். கர்த்தர் கீழ்ப்படுகிறது தானே. கர்த்தர் சொன்னதை செய்யறதுக்கு இன்னும் நாள் இருக்கு. இன்னும் நிறைய நாள் நம்ம வாழுவோம். அப்பம்போது என்ன செஞ்சுக்கிடுவோம்? நாளைக்கு நீ இருப்பியா இல்லையானே நமக்கு தெரியாது. உடனடியாய் கீழ்ப்படிவோம். அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்யும் பொழுது, தேவனுக்கு பிரியமாய் நாம் இருக்கும்போது நமக்காக அவர் எழுந்தருளுகிற தேவன். அவர் நம்மை விசாலமான இடத்துல கொண்டு வந்து நம்மை தப்புவிக்கிற தேவன். தாவீது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்ததுனால அவனுடையதான வாழ்க்கையில வந்த எல்லா விதமான போராட்டங்களையும் அவர் அவனுடைய வாழ்க்கையில் வந்த போராட்டங்களை எல்லாம் விலக்கி அவனை தப்புவித்து அவனுடைய ஆத்துமாவை காத்தார். ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்கலாமா ஆண்டவர் சமூகத்தில்? அப்படியே எழும்பி நிற்போம். எல்லாரும் எழும்பி நிற்கணும். ரொம்ப நேரமாக உட்கார்ந்துருக்கிறீங்க, ஆண்டவர் சமூகத்தில் எழும்பி நில்லுங்க, எழும்புங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உமக்கு எந்த விதத்திலும் துரோகம் செய்திருந்தா நீங்க என்ன மன்னிங்க ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின நான் அந்த உடன்படிக்கைக்கு துரோகம் செய்யாதபடிக்கு, துரோகியாய் மாறாதபடிக்கு ஆண்டவரே நான் உமக்கு பிரியமானதை செய்ய சொல்லுங்க. நான் உமக்கு முற்றிலும் சொந்தமானவன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்க. நீங்க சொன்னதை நான் தள்ளி போட்டிருந்தா, உமக்கு நான் சொன்னவைகளை செய்வேன் என்று சொன்னவைகளை தள்ளி போட்டிருந்தால், நீர் எனக்கு சொன்னவைகளை செய்யும்படி சொன்னவைகளை நான் தள்ளி போட்டிருந்தால் எனக்கு ஞாபகப்படுத்தி அதை உடனடியாய் கீழ்ப்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. உன் மேல ஏன் கர்த்தர் பிரியமா இல்ல? நீ கூப்பிடும்போது ஏன் அவர் செவி சாய்க்காமல் இருக்கிறார்? அவர் சொன்னதுக்கு நீ கீழ்ப்படியல. அவருடைய சமூகத்தில் அவர் உனக்கு சொல்லியவைகளுக்கு நீ கீழ்ப்படியல.
அவருடைய சமூகத்துல நீ சொன்னதுக்கு நீ கீழ்ப்படியல, செய்வேன்னு சொன்னதை செய்யாம நீ கீழ்ப்படியாம இருக்கிறல, அவர் மூடரில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. என் மேல நீங்க பிரியமா இருக்காதபடிக்கு என்னிடத்தில் இருக்கிற குறைகளை நீங்க காட்டி கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மன உண்மையாய் நான் இருப்பேன். மனசுல உண்மை இருக்கணும், வெளியில உண்மை மாதிரி நடிக்கல. வெளியில் 4 பேருக்கு முன்னாடி நான் ரொம்ப யோக்கிய மாதிரி நடிக்கிறது இல்ல. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பொய், பொய், இருதயமெல்லாம் பொய், மனசெல்லாம் பொய். கர்த்தர் உன்கிட்ட பேசுவாரா? கர்த்தர் உனக்கு உதவி செய்வாரா? பிசாசுக்கு உனக்கு இருதயத்தில் இடம் இருக்கும்போது கர்த்தர் எப்படி கிரியை செய்வார்? அறிக்கை செய், மன உண்மையா இருப்பேன். என்ன பிரச்சனை வந்தாலும் மனசுல உண்மையா இருப்பேன் சொல்லுங்க. மன உண்மையா இருந்து எனக்குள்ள எழும்புகிற துர்க்குணத்துக்கு நான் என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுவேன். சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள ஏகப்பட்ட துர்க்குணம் இருக்குது, அந்த துர்க்குணத்தையெல்லாம் நீக்கி நற்குணமா மாற்ற உம்முடைய திவ்ய சுபாவம் எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, சொல்லுங்க. இப்படி செய்தால் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உடனடியா இறங்கி வருவார். உங்களுக்கு வாழ்க்கையில மரண கண்ணிகள் வரலாம், ஓ பயங்கரமான போராட்டங்கள் வரலாம். எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் விடுவித்து உங்களை விசாலமான இடத்துல கொண்டு வந்து தப்புவிக்க போதுமானவர். உங்க கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக செய்வார். உங்க மேல வச்ச பிரியத்தினால் அப்படி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கும் உங்க மேல கர்த்தருடைய பிரியம் இருக்குது, அதை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் பிரியம் வச்சதுனால தான் நீங்க நிக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தம்முடைய ஜனத்தின் மேல் அவர் பிரியம் வைக்கிறார். ஆனா நீ பிரியமா நடக்கிறியா? அவருக்கு பிரியமா நடந்தா, ஓ ஹல்லேலூயா, அவர் உனக்காக எழும்பி வருகிறத, ஓ எழும்பி கிரியை நடப்பிக்கிறத பார்ப்பாய். கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்து உன் ஜெபத்தை கேட்பார். நீ கூப்பிடும் போது இதை இருக்கிறேன் என்று சொல்லி பதில் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஆண்டவரை முக்கியப்படுத்தி உமக்கு துரோகம் செய்யாமல் ஆண்டவர் உம்முடைய வழிகளை கை கொண்டு நடக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சொல்லுங்க, உதவி செய்யுங்கப்பா. அவர் புனிதனுக்கு புனிதன் தான், அவர் உத்தமனுக்கு உத்தமர் தான், அவர் நீதியாய் இருக்கிறவர்களுக்கு நீதி வரர் தான். நீ மாறுபாடா நடந்தேனா உனக்கு மாறுபடுகிறவரை போலத்தான் தோன்றுவார். மாறுபாடுள்ள இருதயம் கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆண்டவரே நாங்கள் நீதியா நடக்க, உம்முடைய வழிகளில் உத்தமமாய் இருக்க எங்களுக்கு உணர்த்துகிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களை இந்த வசனத்தின் மூலமாய் உணர்ச்சின விஷயத்தின் மூலமாய் நாங்கள் இன்னும் உணர்வடைந்து உம்மோடு ஒப்புரவாகி உமக்கு பிரியமானவர்களாய் மாறி உம்மோடு இணைந்திருக்க, உமக்கு பிரியமானவர்களாய் நாங்கள் இருக்க, எங்கள் இயேசு எப்படி பிதாவுக்கு பிரியமான நேச குமாரனாய் இந்த உலகத்தில் வாழ்ந்தீரோ அதுபோல நாங்களும் உமக்கு பிரியமானவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்தார்கள். எங்களை தாழ்த்துகிறோம், தருகிறோம். அருமை இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் bless you.